வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பூசணி விதைகளை நாம தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவன்மைகளை நம்ம விளக்கமாக பார்க்க போறோம். பூசணி விதைகள் நமக்கு மருத்துவன்மைகளை கொடுக்கிறது காரணம் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். ஆரோக்கியமான கொழுப்பு, பாலி அன்சாச்சுரேட்டட் கொழுப்பு, மோனோ அன்சாச்சுரேட்டட் கொழுப்பு, புரதம், விட்டமின் பி ஊட்டச்சத்துக்கள், அத்தியாவசியமான தாதுக்கள்ல காப்பர், மேங்கனீஸ், பொட்டாசியம், மெக்னீசியம் இதெல்லாமே இருக்கு. ஸோ குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இரும்புச்சத்து, இந்த மாதிரி மேங்கனீஸ், பாஸ்பரஸ் இதெல்லாமே உங்களுக்கு இருக்கிறதால தான் குருவே உங்களுக்கு வந்து இந்த செலினியம், துத்தநாகம்லாம் இருக்கும்பொழுது அடிப்படையாக நம்முடைய உடலுக்கு வேண்டிய அனைத்து ஊட்டச்சத்துகளையுமே நமக்கு இந்த பூசணி விதைகள் கொடுத்து என்னென்ன மருத்துவமைகளை கொடுக்குது அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு பூசணி விதைகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். காரணம், பூசணி விதைகளில் ஓலிக் அமிலம் போன்ற மோனோ அன்சாச்சுரேட்டட் கொழுப்பு அமிலங்கள் இருக்கு. இது இதயத்திற்கு தீங்கு விளைவிக்காத நல்ல கொழுப்புகள். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இதயத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பை குறைச்சி இதய ஆரோக்கியத்தை நமக்கு மேம்படுத்தும். ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பை அதிகரிக்கும். மேலும் ஆரோக்கியமான லிப்பிட்டோடைய அளவை பராமரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பூசணி விதைகளில் நிறைவு உற்ற கொழுப்பு குறைவாக இருக்கு, தாவர புரதம் நிறைந்திருக்கு. இதில் இருக்கக்கூடிய மெக்னீசியம், அதாவது பூசணி விதைகள் இருக்கக்கூடிய மெக்னீசியம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய நரம்புகளில் வந்து இறுக்கங்கள் ஏற்படாம, அதாவது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தம் ஏற்படாம ரத்த அழுத்த அளவை வந்து கண்ட்ரோல் பண்றதால நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு வந்து போக ஆரம்பிக்கும். ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவுகள் இல்லாதால ரத்த நாளங்கள் வழியாகவும் ரத்த ஓட்டம் இதயத்துக்கு போகும். ஸோ இதயத்துக்கு ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பக்க விளைவுகளுமே ஏற்படாது. இதயம் பன்மடங்கு பலம் பெறும். இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டமும் சீரான அளவில் கிடைத்துக் கொண்டு இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம பூசணி விதைகள் எடுத்துக்கொண்டு இதயத்தை பலப்படுத்திக் கொள்ளலாம். எலும்புகள் வலுவாக இருக்கிறதுக்கு என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா பூசணி விதைகளை தொடர்ந்து உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பூசணி விதைகள் உங்களுடைய எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்குங்க. காரணம் என்ன அப்படின்னா பூசணி விதைகள்ல மெக்னீசியம் சத்துக்கள் இருக்கு. எலும்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு சிறந்த சத்தாக மெக்னீசியம் இருக்குங்க. ஸோ மெக்னீசியம் குறைபாடு ஒருத்தவங்களுக்கு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு எலும்பு அடர்த்தி இழப்பு தொடர்பான ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு அடர்த்தி குறைவு, எலும்பு முறிவு போன்றவையெல்லாம் உண்டாகலாம். மெக்னீசியம் 60% எலும்புகளில் சேமிக்கப்படும் பொழுது நம்மளுடைய எலும்புகள் உங்களுக்கு பலம் பெறும். அப்போ தொடர்ந்து ஒரு கைப்பிடி அளவு பூசணி விதைகளை நீங்கள் சாப்பிடும் போது எலும்புகளை உறுதியாக வைத்துக் கொள்ளலாம். இது கூடவே உங்களுக்கு வந்து கால்சியம், அடிப்படையாக நிறைய ஊட்டச்சத்துக்கள் வந்து கிடைக்கும் பொழுது எலும்புகள் வந்து பலம் பெறும். அப்போ ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த தொந்தரவுகளுமே உங்களுக்கு ஏற்படாது. பொதுவாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் 30-40 வயது அவங்க நெருங்கும் போது எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ அந்த வயதில் அந்த ப்ராப்ளம் ஏற்படக்கூடாதுன்னா அந்த 30-40 வயதிலையுமே நீங்கள் பூசணி விதைகள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இந்த இளமை காலத்திலிருந்தே பூசணி விதைகள் எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகளை பராமரித்துக் கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பாதுகாக்கிறதுக்கான வழிமுறைகளை நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுடைய இம்யூன் பவரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா பூசணி விதைகள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். பூசணி விதைகள் வந்து இம்யூனோ மாடுலேட்டரி பண்புகளை கொண்டிருக்கு. இது என்ன பண்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்தக்கூடிய பண்பு. கூடுதலாக பூசணி விதைகள் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு அமிலங்கள், அந்த கொழுப்பு அமிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாலிஃபினால்கள் மற்றும் ப்ரீபயாட்டிக் இதெல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டுவதாக மருத்துவ நிபுணர்கள் வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ குறிப்பாக வந்து விட்டமின் சத்துக்களில் பூசணி விதைகளில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, விட்டமின் ஏ எல்லாம் இருக்கு, விட்டமின் இ இருக்கு. இதெல்லாமே நோய் எதிர்ப்பு அமைப்பை, தொற்று நோய்களை வந்து எதிர்த்து பலப்படுத்தி அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து ஸ்ட்ராங் பண்ணும். அப்போ ஜலதோஷத்தை வந்து குறைக்கலாம். நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குணப்படுத்திடலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாம். குறிப்பாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பூசணி விதைகளில் புரதம், மெக்னீசியம் எல்லாம் இருக்கு அப்படின்னா இது நம்மளுடைய எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணி ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தையே ஸ்ட்ராங் பண்ணிடும். நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக வைத்திருக்கிறதுக்கெல்லாம் தினமும் ஒரு டீஸ்பூன் பூசணி விதைகளை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது எந்த நோயுமே நமக்கு அட்டாக் ஆகாமல் நம்ம நலமோடு இருக்கலாம். செரிமானத்தை வந்து மேம்படுத்தணும், செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கணும் அப்படின்னாலுமே நீங்க பூசணி விதைகளை எடுத்துக்கொள்ளலாம். காரணம், பூசணி விதைகள் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்துக்கான சிறந்த மூலமாக இருக்கு. நார்சத்து பற்றாக்குறையால தான் நமக்கு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். அப்போ நம்ம பூசணி விதைகளை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நார்சத்து கிடைக்கும் போது செரிமான ஆரோக்கியத்தை தொடர்ந்து நம்ம பராமரித்துக் கொள்ளலாம். எந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அந்த நார்சத்து இருந்தது அப்படின்னா குடல் நுண்ணுயிர்களையுமே அது பாதுகாக்கும், பெருங்குடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். உண்ணக்கூடிய உணவு செரிமானம் வந்து கரெக்டான லெவலில் நடக்கும். சீராகும் போது குடல் வந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றிடும். செரிமானம் வந்து சீராக நடக்கும்போது நமக்கு எந்த விதமான சீரற்ற குடல் இயக்கமும், கடுமையான மலச்சிக்கலோ, வயிற்று வலியோ, மற்ற வயிறு தொடர்பான பிரச்சனைகளோ எதுவுமே நமக்கு வந்து இருக்காது. ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய செரிமான
மண்டலத்தை நம்ம வலுப்பெற வைத்துக் கொள்ளலாம். அதுக்காக நம்ம தினமும் ஒரு கைப்பிடி அளவு அல்லது தினமும் ஒரு டீஸ்பூன் பூசணி விதைகளை சாப்பிட்டோம் அப்படின்னா செரிமானத்திலேயே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த மலச்சிக்கல் பிரச்சனைகள் நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாங்க. ஸோ உங்களுடைய ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் நீங்கள் பூசணி விதைகளை எடுத்துக்கொள்ளலாம். இந்த அளவுக்கு நீங்கள் நிறைய ஊட்டச்சத்துக்களை பெற்று உங்களுடைய உடலை வந்து பல்வேறு விதமான மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறணும் அப்படின்னா தொடர்ந்து பூசணி விதைகளை எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமாக இருங்க. உடல்நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.